அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் 2022 தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 2 ஆல்ரெடி நம்ம அந்த 6ஆம் தேதி எக்ஸாம் ஒன்று நடந்தது டெட்டு. அதுக்கான கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது 12ஆம் தேதி நடந்த எக்ஸாமு, அதுவும் மார்னிங் பேட்ச்சு. அந்த நடந்த மேக்ஸ் கொஷின்ஸோடைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் 6ஆம் தேதி நடந்த வீடியோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே அதில் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த 12ஆம் தேதி நடந்த கொஷின் ஃபோர்நூன், அதாவது மார்னிங் பேட்ச் மட்டும் பார்க்குறோம். ஆஃப்டர்நூன் பேட்ச் நான் அடுத்து தான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துடலாம். இஃப் மீன் ஆஃப் டேட்டா இஸ் 25 அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் 20, தென் ஃபைண்டு வேரியன்ஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் பார் அப்படின்றது தான் மீன். அது 25. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை நம்ம சிவின்னு சொல்லுவோம். அதனுடைய வேல்யூ 20. என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா வேரியன்ஸ். வேரியன்ஸோடைய ஃபார்முலா அப்படின்றது என்னென்னா சிக்மா ஸ்கொயரு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவின்னு எடுத்துருப்போம். அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மதிப்பு 20 கொடுத்துருந்தாங்க. அதே போல் மீனுடைய மதிப்பு 25 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் சிக்மாவுடைய மதிப்பு, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய மதிப்பு 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. வேரியன்ஸோடைய ஃபார்முலா என்னென்னா சிக்மா ஸ்கொயரு. இப்போ சிக்மா ஸ்கொயர் அப்படின்னும்போது 25. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து, the lateral surface area of a cube is 100 cm square, then the side of the cube is in centimeters. அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப், ஒரு கியூபுடைய வடிவம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் வெர்டிசஸ்ஸு, ஃபேஸஸ்ஸு, எட்ஜஸ்ஸு என்ன அப்படின்றது நம்ம அந்த 6ஆம் தேதி நடந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் எக்ஸாமில் பார்த்தா அந்த கேள்வி டெட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு கியூப் கொடுத்துட்டு அந்த கியூபில் ஃபேஸஸ் எத்தனை, வெர்டிசஸ் எத்தனை, எட்ஜஸ் எத்தனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த கியூபுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள பரப்பளவு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைடு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைடு, டாப்பு பாட்டம் மட்டும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பரப்பளவு மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. இதே டிஎஸ்ஏ அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 6 பக்கமும் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அது ஏ ஸ்கொயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 4a ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொன்னதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அந்த கியூபில் இருக்கிற பக்கத்தோடைய அந்த பரப்பளவு தான் நம்மளுக்கு. அப்போது எத்தனை சைட்ஸ் வரும்னா பக்கத்தில் இருக்குதுன்னா 4 சைட்ஸ். இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட் அப்படின்னும் போது 4 வரும். அதே நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பண்ணும்போது டாப்பும் பாட்டமும் சேர்ந்துக்கும். அப்போ டோட்டலாக 6 அப்படின்னு வந்துடும். அதனால தான் ஃபார்முலா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4a ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a ஸ்கொயர். இப்போ நம்ம கேள்வியில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் ஆஃப் எ சைடு ஏ அப்படின்னு சைடோடைய நம்மளுக்கு அளவு தெரியாதனால அது அப்படின்னு வச்சுக்கலாம். 4 × a ஸ்கொயர், சைடுன்றது ஏ. இந்த எல்எஸ்ஏ அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 100 = 4 × a ஸ்கொயர். a ஸ்கொயர் = 100/4 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு a = 5 சென்டிமீட்டர் வந்துடும். அப்போது ஏ அப்படின்ற அளவு, சைடோடைய அளவு அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. தென் த சைட் ஆஃப் த கியூப் இஸ் இன் சென்டிமீட்டரில் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு 5 வந்துருக்கு. இப்போ 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, த ரேடியஸ் அண்டு த ஏரியா ஆஃப் எ செக்டார் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்டு 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஏரியா ஆஃப் செக்டார் 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அந்த செக்டாரோடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய
சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம செக்டார் அப்படின்னு சொல்கிறோம், ஏரியா ஆஃப் செக்டார். இந்த ஏரியா ஆஃப் செக்டார் தான் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 123 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது இந்த ஏரியா ஆஃப் செக்டார். இந்த ஆர் ரேடியஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ டீட்டா அப்படின்றது தான் அந்த கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. டீட்டா இஸ் மெஷர்ட் இன் டிகிரிஸ். நம்ம டீட்டா வந்து டிகிரிஸில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் செக்டாருடைய ஃபார்முலா வந்து டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. பையன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 22/7. ரேடியஸ்ன்றது இப்போ கணக்கிலே கொடுத்துருக்குது 14 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஏரியா இந்த செக்டாருடைய ரேடியஸ்ன்றது 14 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் செக்டார்ன்றது 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரேடியஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர், ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு 123 1/5. இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது 616/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுவோம். ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் செக்டார் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 616/15. டீட்டா பை 360 இன்ட்டு பையோடைய வேல்யூ வந்து 22/7. ரேடியஸ்ன்றது 14, அதனால 14 ஸ்கொயர். இப்போ இதில் வந்து ஒரு 7ம் இதில் வந்து ஒரு 7 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வந்து 14 இன்ட்டு 2 வரும், 28ன்னு வரும். 22 இன்ட்டு 28ன்னு வந்து மல்டிப்ளை பண்ணுறது 616ன்னு வருது. ஸோ இப்போ அந்த 616ம் இந்த 616 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/5 டீட்டா பை 360 கிடச்சிருக்கும். இதை அப்படியே நம்ம இன்வெர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவிஷனில் பண்ணிட்டா கூட ஓகே. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது டீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை 5, டீட்டா ஈக்குவல் டு 72. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியில் ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது 72. இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி 2-digit numbers contain the number 3? அதாவது 2-digit நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே 3 அப்படின்ற எண்கள் இருக்கிற எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 2-digit நம்பர்ஸ் அப்படின்னா 99 வரைக்குமே 2-digit நம்பர் தான். அப்போ ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா 10லேருந்து 99 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 2-digit நம்பர்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா 3-digit நம்பர், 10 கீழே இருக்கிறது பாருங்கள் சிங்கிள் டிஜிட் நம்பர்ன்றது இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த எண்களில் வந்து 3 அப்படின்ற எண்ணை வந்து இருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு நான் அப்படியே சொல்கிறேங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 13, 23, 33, 43, 53 இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்பொழுது அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நம்ம மறுபடியும் வந்து 38லேருந்து பார்த்துக்கலாம். 30, 31, 32, 33 ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிகிட்ருப்போம், அதனால் 34. இதனுடைய வந்து கவுண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருன்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். There are 18 2-digit numbers contain the number 3. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 18 வந்து வந்துடும். 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39 இதுவே வந்து 9 நம்பர்ஸ் வருது. நீங்கள் அந்த இதில் கவுண்ட் பண்ணும்போது 13, 23, 33, 43, 53, 63, 73, 83, 93 இது ஒரு 9 அப்படின்னு வருது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து 18. அப்போ 18 2-digit நம்பர்ஸில் வந்து 3 அப்படின்ற நம்பர் வந்து அதில் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இது ஒரு சிம்பிளான கேள்வி. இப்போ ஆன்சர் வந்து 18, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட், calculate the area of the rhombus whose diagonals are 60 meter and 80 meter. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோம்பஸ் அப்படின்ற ஷேப் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி இருக்கும். இங்கே சென்டரில் D1 அப்படின்ற டயகனல்ஸு, இது D2ன்ற டயகனல்ஸ். இப்போ calculate the area of the rhombus கொடுத்துருக்காங்க. அதனுடைய டயகனல்ஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. D1 60 மீட்டர்னு வச்சுக்கலாம், D2 வந்து 80 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடித்து பேஸ் ஹைட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதே போல் டயகனல்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ கேள்வியில் வந்து டயகனல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால நம்ம அந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை பேஸ் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா வச்சு ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டயகனல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் யூஸிங் டயகனல்ஸ் ஈக்குவல் டு D1 இன்ட்டு D2/2. D1 ஆல்ரெடி கொடுத்துருக்கு 60 மீட்டரு, அதே போல் 80 மீட்ரு. ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 2400 ஸ்கொயர் மீட்டர்.
இது எங்கே இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு பேசிக் கேள்வி தான். அது எக்ஸ்பிரஸ்ஸு 1828 சென்டிமீட்டர் இன் மீட்டர்ஸ். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறத மீட்டர்ஸில் மாற்ற சொல்கிறாங்க. யூஸிங் வந்து டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். இப்போ ஆல்ரெடி நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் 1828ஆல் பெருக்கும்பொழுது 1828 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1828 டிவைடட் பை 100 ஈக்குவல் 100 மீட்டர். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 18.28. இதனுடைய ஆன்சர் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. இது ஒரு சிம்பிளான கேள்வி. பட் இது நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் தான். இதை நம்ம மாற்றி 1000 போட்டாலும் சரி 10 போட்டாலும் சரி ஆன்சர் தப்பாகிடும். அதுக்காக தான் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா இதில் கன்ஃபார்மாக ஆன்சர் நீங்கள் எழுதிட முடியும். 100ஓ இல்லை 1000ஓ இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ராங்கான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர் ஆஃப் 1 மைனஸ் எம் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மைனஸ் எம் கியூபோட ஃபேக்டர் என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். கீழே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் 1/1 நீங்கள் பெருக்கும்போது மேலே இருக்கிறது கிடச்சிடும். இல்லைனா இது வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்படியே கூட எழுதிடலாம். எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன் வந்து சியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 மைனஸ் எம் 1 ப்ளஸ் எம் இன்ட்டு எம் கியூப். இதை பெருக்கும்போது 1 ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயரு. அதே போல் மைனஸ் எம்மு ப்ளஸ் மைனஸ் எம் ஸ்கொயரு மைனஸ் எம் கியூப் வந்துடும். இதில் எம் ப்ளஸ் எம் மைனஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 மைனஸ் எம் கியூபு. ஸோ ஆப்ஷன் வந்து இது சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆர்இ பேரலல் டு பிக்யூ தென் வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அந்த படமும் வந்து அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு போட்டிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து ஆர்இன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆர்ன்றது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் கரெக்டாக வந்திருக்கும். அதனால் நான் டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 பாயிண்ட்டும் ஆர்னு சேமாக வந்து லேபிள் பண்ண வேணாம் அதுக்காக. அதே போல் ஆர்டியோடைய லென்த்து எக்ஸும் டிபியோடைய எக்ஸ் வந்து x+2வும் டிபியோடைய லென்த் வந்து x+2வும் ஆர்இயோடைய லென்த் வந்து x-2வும் அதே போல் இக்யூவோடைய லென்த் வந்து x-1 இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே நான் வந்து ஒரு எழுதியிருக்கேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு போட்டிருக்கேன், டிஇன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த டிஇ லைனானது வந்து பேரலல் டு பிசி இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன எழுதலாம்னா ஏடி பை டிபி அதாவது பிடி ஏஇ பை இசி இப்படியும் எழுதலாம். அதனால் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஏடி பை டிபி ஏஇ பை இசி. அதன்படி நம்ம படத்தில் வந்து ஆர்டி பை டிபி ஆர்இ பை இக்யூ. ஸோ ஆர்டியோடைய வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ், டிபியோடைய வேல்யூ என்னென்னா x+2, ஆர்இயோடைய வேல்யூ வந்து x-2ன்னு கொடுத்துருக்காங்க, இக்யூவோடைய வேல்யூ வந்து x-1. இதை அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x² மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a-b a+b ஃபார்முலாவில் இருக்கிறதுனால a² மைனஸ் b² அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் x² கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x=4 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கும். அப்போ இந்த கேள்வியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரத்துடைய என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்வி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 243^17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுல வந்து நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு என்ன வந்து பண்ணணும், அதை வச்சு எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் யூனிட் டிஜிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்கும். அந்த 3யை வந்து நம்ம கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 3^1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வருன்றது தெரியும். 3² அப்படின்னும் போது
9 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 3 கியூப் அப்படின்னும்போது 27 அப்படின்றது தெரியும். அதே 3 பவர் 4 அப்படின்னு போடும்போது 81 அப்படின்னு வரும். 3 பவர் 5 அப்படின்னு போடும்போது இந்த 243 வரும். இது மாதிரி நம்ம போட்டே போகும்போது அடுத்தடுத்த வேல்யூஸ் போடும்போது உங்களுக்கு வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கிற மாதிரி எந்த டேர்ம் இருக்கோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 3 பவர் 4 தான் நம்மளுக்கு 81 வரும். இந்த யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தா 1. யூனிட் இன் 3 பவர் 4 3 பவர் 4 பண்ணும்போது 81 கிடைக்கும். அதில் யூனிட் டிஜிட் என்னென்னா ஆன்சர் 1ன்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது யூனிட் டிஜிட் ஆஃப் 243 பவர் 17. இதில் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3. இந்த 3யை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 3க்கு மட்டும் பவர் 17 போட்டால் என்ன வரும்ன்றது பார்த்து அதில் யூனிட் டிஜிட் என்ன வருமோ அதுதான் ஆன்சர். உதாரணத்துக்கு இந்த 243 பவர் 17ல் இருக்கிற யூனிட் டிஜிட் 3. அந்த 3க்கு வந்து பவர் 17 போடுறேன். அந்த 17 பவர் வந்து நம்ம என்ன அப்படின்னா 3 பவர் 4 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 3. இந்த பேஸு வந்து ஒன்றா இருந்தால் அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு போது மறுபடியும் நம்மளுக்கு 17 தான் வரும். ஏன் இந்த 3 பவர் 4ஆக பிரித்தேன் அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 3 பவர் 4 ஈக்குவல் டு 81 வந்திருக்கு. அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 1. இப்போ இதுவும் 4 1 தான் எல்லாமே 1 1 அப்படின்னும் போது அதுக்கு என்ன பவர் ரைஸ் பண்ணாலும் 1 அப்படின்றது தான் வரப்போகுது. ஸோ அதனால் யூனிட் டிஜிட் 1 இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 3. அப்போ யூனிட் டிஜிட்டே வந்து இதுக்கு 3 தான் வரும் அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் 3. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி சைட்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3 பிசி ஈக்குவல் டு 5 த சைட் ஆஃப் ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு பித்தாகரஸ் தியரம் வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் எளிமையான கணக்கு தான். ஏபி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. இந்த படமும் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. பிசின்றது 5, ஏசியை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது தான். பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். So 3 square plus 5 square equal to AC square. So AC equal to square root of 9 plus 25 equal to root 34. சரி, root 34 ஆப்ஷன் வந்து ஏல இருக்குது. இந்த கணக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கட்டாயம் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு பித்தாகரஸ் தியரம்ன்றது பேசிக். அடுத்தது பேரி சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈஸ் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் இந்த வார்த்தையை வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா டீப்பாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் மேலோட்டமாக படிக்கிறவங்க இந்த பேரி சென்டர் வார்த்தையே புதுசாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளுடைய பேரி சென்டர் என்ன அப்படின்னா அது சென்ட்ராய்டு தான். சென்ட்ராய்டுன்றது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரி சென்டர். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்து அப்படியே ஒரு கோடு வரைகிறீங்க. அதே போல் இந்த பாயிண்ட்டுடைய கோடு இந்த இடத்துல வரைகிறீங்க. இது எல்லாமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து ரேஷியோஸில் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த சென்டராக ஒரு பாயிண்ட் வரையும் பாருங்கள். அதுதான் வந்து ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து பேரி சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அல்லது சென்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ராய்டு தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கேள்வி தான். இஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 7 அண்டு ஏபி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏ கியூபு மைனஸ் பி கியூப். இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலானா ஏ மைனஸ் பி ஹோல் கியூபோடைய ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம இதை ஈஸியாக வந்து கரெக்டாக பண்ணிட முடியும். ஏ கியூபு மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூபு. ஸோ இதில் வந்து காமனாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸு 3abயை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 3ab வெளியே போயிடுச்சுன்னா மீதி ஏன்னு இருக்கும். இதில் ஏபின்னு போயிடுச்சுன்னா பி இருக்கும். அதான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஏ கியூபு மைனஸ் பி கியூபு மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன் இந்த மாதிரி மாற்றிருக்கேன்னா ஏ மைனஸ் பி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஏபி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான். அடுத்த ஸ்டெப்பில் இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு கேள்வியில் கேட்ட ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்மில் கரெக்டான லெவலில் வந்திருக்கும். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னும் போது 7 கொடுத்துருக்காங்க. அதனால் 7 கியூப் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபியோடைய வேல்யூ 6, ஏ மைனஸ் பியோடைய வேல்யூ 7 ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ 7 கியூப் வந்து 343ன்னு வருது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 126ன்னு வருது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 469. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சியில் வந்து இருக்குது.
அடுத்ததாக வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆஸ் இன் த கிவன் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து க்யூபு, ட்ரையாங்குலர் ப்ரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட். இந்த ஷேப்பெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கேள்வியை வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்குற மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து இந்த பக்கம் வந்து 4 ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த பக்கம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேள்வியில் வந்து 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் தமிழில் வந்து 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது அது நமக்கு தெரியாது. ஆனால் கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேட்சஸ் என்ன வரும் அப்படின்றத கொஞ்சம் ஷஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஷேப்னால் என்னென்ன இருக்கும், அதுக்கு ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் எத்தனை, எட்ஜஸ் எத்தனை, வெட்டிஸ் வந்து எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். க்யூபுடைய ஷேப் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம், மொத்தம் 6. இப்போ 6 ஃபேஸஸ். 12 எட்ஜஸ் அப்படின்னும் போது லைன்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து 4, பாட்டமில் 4, 8 ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு 4 அப்படின்னும் போது 12 வந்து எட்ஜஸ். வெர்டிசஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 6 12 8 தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் அப்படின்றது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும், அதே போல் ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அந்த ஷேப் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டமில் ஒன்று இருக்குது, அதே போல் லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக் இதுதான் இருக்குமே தவிர டாப் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போது எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா பாட்டம் 1, லெஃப்ட்டு 1, ரைட்டு 1, ஃப்ரண்ட்டு, பேக், அப்போ மொத்தம் 5 ஃபேஸஸ் வந்து இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசமில் இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து எட்ஜஸ்ன்னும் போது லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். பாட்டமில் இருக்கிறது மட்டும் 4, 5, 6, 7, 8, 9 வந்து எட்ஜஸ். அடுத்து வெர்டிசஸும் ஈஸியாக பண்ணிட முடியும். 1 2 3 4 5 6 மொத்தம் வந்து 6. அடுத்து ட்ரையாங்குலர் பிரமிட். இந்த ட்ரையாங்குலர் பிரமிடோட ஷேப் என்னென்னா இந்த பேஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஒரு 3 ஃபேஸஸ் வந்து இருக்குது. அப்போது டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் அப்படின்னும்போது 4 ஃபேஸஸ் தான் இருக்கும். பேஸ் ஒன்று, அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு, அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடில், அடுத்து அதே போல் வந்து இந்த ரைட் சைடில், மொத்தம் 4 ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை நீங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த 4 ஃபேஸஸ்ன்றது ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அடுத்து 6 வந்து எட்ஜஸ் அப்படின்னும்போது என்ன அப்படின்னா லைன்ஸ் தான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 3 லைனும், அதே போல் அவுட்டரில் ஒரு 3 லைன் போது 6 லைன்ஸ்ன்றது கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 வெர்டிசஸும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். 1 2 3 4. இப்போ ட்ரையாங்குலர் பிரமிடு இந்த ஷேப்பில் இருக்கும். அதனுடைய வந்து ஃபேஸஸ் வந்து 4, எட்ஜஸ் வந்து 6, அதே போல் வெர்டிசஸ் வந்து 4. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பிரமிட். இப்போ நம்ம பார்த்தா அதே ட்ரையாங்குலர் பிரமிடு வந்து ஷேப்பில் தான் இருக்கும். பட் என்னன்னா கீழே வந்து பேஸான்றது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் வரும்போது இந்த எண்டுலேருந்து ஒரு லைனும், இந்த எண்டுலேருந்து ஒரு லைனும், அதே போல் இந்த எண்டுலேருந்து ஒரு லைனு, பேக்கில் லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு லைன், மொத்தம் 4 லைனை ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வெர்டிசஸ் போகும்போது 1 2 3 4 5 வெர்டிசஸ்ன்றது கரெக்ட் ஆகிடுச்சு. லைன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் பேஸ்மெண்ட்லேயே வந்து ஒரு 4 லைன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 இருக்கும்போது மொத்தம் டோட்டலாக 8 எட்ஜஸ், அதாவது லைன்ஸு. இப்போ ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஸ்மெண்ட்டில் 1 1 2 3 4, அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, இது ஒரு 4, கீழே 1, பேஸ்மெண்ட் 5, அப்போ 5 ஃபேஸஸ். இப்போ இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். க்யூப்னால் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோன்னா 6 12 8. இந்த 6 12 8 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ க்யூபுக்கு 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ப்ரிசம் பார்க்கலாம்.
ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு பார்க்கும்போது 596ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 596ன்ற ஆப்ஷன் வந்து இந்த 4th ஆப்ஷனில் தான் இருக்குது பாருங்கள், 596. அப்போ ட்ரையாங்குலர் ப்ரிசம்த்துக்கு ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் வந்து பிரமிடு. ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 464. அது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு. அப்போது ட்ரையாங்குலர் பிரமிடுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஃபஸ்ட். லாஸ்ட்டாக வந்து ஸ்கொயர் பிரமிடு நம்ம கண்டுபிடிச்சி தான் என்ன வரும்னா 585. அது வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுபடி கியூபுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ட்ரையாங்குலர் ப்ரிசம்க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஸ்கொயர் பிரமிடுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்டுனால ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். அடுத்ததாக வந்து செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 4ன்னு இருக்கணும். செகண்டுக்கு ஆப்ஷன் 4 வந்து எந்த மாதிரியும் இல்லை. அதே போல் தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 1 வரணும். அதுவும் அந்த மாதிரி எதுவுமே அமையல. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஆர்டர் என்னென்னா 3, 4, 1, 2 இந்த ஆர்டர் தான் கரெக்டானது. இந்த ஆர்டர் எங்கேயுமே நமக்கு மேட்ச் ஆகலை. ஏன்னா 3, 4, 1, 2ன்னு வரணும். 3, 4, 1, 2 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேள்வியில் வந்து ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கனால இந்த கேள்விக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த மேக்ஸ் கொஷின்ஸில் வந்து 13 கேள்வி வந்து நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக மேக்ஸில் வந்து 30 கேள்வி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது பார்ட் 1 வீடியோஸில் வந்து நம்ம ஒரு 13 கேள்வி பார்த்தாச்சு. இதுக்கான வந்து மீதி இருக்கிற ஒரு 17 கேள்வி வந்து பார்ட் 2வில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.